சொல்லக்கூடிய ஒரு கஷாயத்தை நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். காய்ச்சலே விடலை, நாங்கள் எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கும் நிறைய பேருக்கு கை கொடுத்துருக்கு. இந்த எப்போ வந்து காய்ச்சல் வந்தாலுமே இது நிறைய பார்த்திங்கன்னா அந்த வைரல் ஃபீவர் எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணியிருக்கு. இதுக்கு என்ன தேவைன்னா சுக்கு ஒரு துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க, மல்லி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, மிளகு வந்து உடைக்கக்கூடாது, சும்மா வறுத்துக்கணும் அவ்வளோதான். மிளகு, சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்ப ஈர்க்கு, வேப்பலையை உருவிட்டு அந்த நீட்டாக அந்த குச்சி மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த ஈர்க்கில் ஒரு 3 அல்லது ஒரு 4 போட்டுக்கோங்க, கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கசப்பு இருக்க தான். துளசி இலைகள் ஒரு 10 இலைகள் எடுத்துக்கோங்க. வெற்றிலை 1 எடுத்துக்கோங்க. நடு நரம்பை நீக்கிட்டு அடியும் நுனியும் கிள்ளி எடுத்துருங்க. ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 கிராம்பு போட்டுக்கோங்க. பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. கற்பூரவள்ளி இலைகள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் எது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. வேப்ப ஈர்க்கு கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. போட்டு அப்படியே நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு மல்லியெல்லாம் லேசாக தட்டிக்கலாம், சுக்கெல்லாம் நல்லா தட்டி போட்டுக்கலாம், சீரகத்தை லேசாக தட்டிக்கலாம், இல்லை அப்படியே போட்டுக்கலாம். மிளகு மட்டும் உடைக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும் போது ஒரு வடிகட்டுற காஃபி தூள், இப்போ வந்து நமக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் வடிகட்டக்கூடிய காஃபி தூள் அப்போலாம் கிடைக்கும். அந்த மாதிரி காஃபி தூளில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு காஃபி தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அது 1 கிளாஸ் 2 கிளாஸ் 1 கிளாஸ் ஆனதுக்கு பிறகு இறக்கி வச்சுட்டு பனங்கள் கண்டு போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து குடிக்க போகிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தேன் கலந்து குடிக்கலாம். பனங்கள் கண்டு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எலுமிச்சைச்சாறு இறக்கி வச்சுட்டு எலுமிச்சைச்சாறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அல்லது ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு 10 ட்ராப்ஸ் வேணால் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் விட்டுக்கலாம். எதுக்குன்னா இது எல்லாமே நம்ம குடிச்சிட்டு நல்லா போத்திட்டு படுத்தோம்னா ஃபுல்லாக வேர்க்கும். அந்த வைரஸ் பாக்டீரியாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வியர்வை மூலமாக நமக்கு அந்த சளியிலேருந்து எல்லாமே வெளியேறும். அந்த நச்சுக்கள் கழிவுகள் எல்லாமே வெளியேறும், உடம்புலேருந்து வெளியேறும். இது ஒரு 3 நாள் காலையோ இல்லை மாலையோ நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிறைய இந்த வைரல் ஃபீவர் டைமில் பார்த்திங்கனாக்கா இந்த பப்பாளி இலை இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஒரு துளி அளவுக்கு நமக்கு சேர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு பப்பாளி இலைகளையும் கொஞ்சம் சேர்த்துக்கும்போது இந்த வைரல் ஃபீவர் எல்லாமே நல்ல கண்ட்ரோல் ஆகும். இந்த நொச்சி இலைகள் கிடைச்சா, ஆடாதொடை இலைகளை கிடைச்சதுன்னா டெய்லியுமே அது ஒரு நாள் ஆடாதொடை இலைகளை முழு இலைகளாக போடக்கூடாது. ஒருவருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நீட்டாக ஒரு இலை எடுத்து 8 கிள்ளி அதில் ஒரு பங்கு தான் ஒருத்தருக்கு பயன்படுத்தணும். 1 டம்ளர் தண்ணியில் காய்ச்சிட்டு 1/2 டம்ளர் ஆனது குடிக்கணும். அதே மாதிரி நொச்சி இலைகளை ஒரு 2 இலைகள் எடுத்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதையும் குடிக்கலாம். இதெல்லாம் நெஞ்சில் கட்டியிருக்கக்கூடிய நுரையீரலில் தேங்கியிருக்கக்கூடிய கெட்ட சளியையும் கரைத்து வெளியேற்றக்கூடியது. அப்போ இந்த மாதிரியான ரெமெடிஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அக்குப்ரெஷர் பாயிண்ட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. அக்குப்ரெஷர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு காய்ச்சலுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மோதிர விரலில் மோதிரம் வந்து தங்குது இல்லையா, இந்த இடத்துல இந்த சுண்டு விரல் பக்கமாக உள்ள இந்த இடம், அதாவது இந்த ரேகை லாஸ்ட் ரேகை போகுது இல்லையா, அந்த ரேகை முடிகிற இடத்துல இந்த 2 ஸ்கின்னும் சேர்கிற இந்த இடத்துல இப்படி அழுத்தம் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் வார்மரோட வாட்டர் பாயிண்ட். இதை நம்ம அழுத்தம் கொடுக்கும்பொழுதே நல்லா பார்த்தீங்கன்னா ஃபீவர் நல்லா குறையும். இந்த பின்னாடி கழுத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி குனியும் போது ஒரு எலும்பு முட்டா தெரியும். இந்த பின் கழுத்தில் ஃபஸ்ட்டு எலும்பு முட்டா தெரியும் இல்லையா, அந்த இடம் D14 சொல்லுவாங்க. அந்த இடத்தையும் நாங்கள் பார்த்தீங்கன்னா கை வச்சு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து விடுங்க. இல்லைனா ஏதாவது சூடு, அதாவது கொஞ்சம் நொச்சி இலைகளோ இல்லை நமக்கு கிடைச்சதுன்னா எது வேணுமோ, இல்லை எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலன்னா வெறுமனே கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் மிளகு போட்டு அப்படியே ஒத்து கொடுங்க. இந்த இடத்துலலாம் ஒத்து கொடுங்க, நெஞ்செல்லாம் ஒத்து கொடுத்துருங்க. இது எல்லாமே செய்துட்டு வரும்பொழுது நல்லா கேட்கும். நன்றி.